நேரமாச்சு, இன்னும் அவனை காணுமே. இருங்க, வந்துருவான். என்னம்மா நீ அவசரம் புரியாம? அண்ணே வாங்க போலாம். என்ன பாரு பார்க்கணும்னு சொல்லி எவ்வளவு நேரமாச்சு? சீக்கிரம் புறப்பட வேண்டாமா? சரி வாங்க போலாம், வாங்க. என்னமா கவிதா, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, மருத்துவர் கை விடிச்சிட்டாரு. கவிதா அழாதம்மா, நாங்களா எதுக்கு இருக்கோம், தைரியமா இரு. அக்கா உனக்கு ஒண்ணும் ஆகாது. கவிதா அழாதம்மா, தைரியமா இரு. அக்கா நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம். கவலைப்படாதக்கா. குமார், ராஜாவையும் கவிதாவையும் மன கோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னால மூச்சு கூட விட முடியாத நிலைமையில இருக்க. நானும் போயிட்டேன். கவிதாவுக்கு யாருமே இல்லப்பா. அதனால கவிதாவை ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோமா. கவிதாவை கண்கலக்காம பார்த்துக்க. கவிதா குமார், கவிதாவை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அவள் நல்லபடியை பார்த்துக்க. குமார், கவிதா, குமார், கவிதா. காஃபி சாப்பிடுங்க. டேய் ராஜா, சொல்லுங்க. நீ என்னடா சொல்ற? ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரை பழகுறோம் நல்லா தெரிஞ்சிருந்தோம், இப்ப கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றீங்களே என்ன? டேய் அவ பணக்காரிடா, இன்னைக்கு நல்லா பழகுவா, நாளை கை விட்டுருவா. அவ வெளியூர் போயிருக்கா, படிக்க போன இடத்துல அவ யார் கூட பழகுறாளோ. திடீர்னு ஒரு நாளைக்கு வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த போறா, அப்புறம் உன் பொழப்பு அவ்வளவுதான். இந்த காலத்துல குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. ஆனா கவிதா அப்படி இல்லப்பா. அடிச்சாலும் புடிச்சாலும் அவ நம்ம கூடவே தான் இருப்பா. இதெல்லாம் இப்ப தெரியாது, போக போக தான் தெரியும். என்னப்பா எதுவுமே பேசாம இருக்க, நல்ல முடிவா சொல்லு. என்ன இப்படி தர்ம சங்கடத்துல மாட்டி விடுறீங்க, சொல்லுங்க. டேய் ஓ நன்மைக்காக தாண்டா நாங்க எல்லாரும் சொல்றோம், அதை புரிஞ்சுக்காம நீ இந்த மாதிரி பேசுறீங்க. இத பாரு, நான் சொல்றத கேளு. கவிதாவை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன இருந்தாலும் சொந்தம் விட்டு போகுமா? என்ன இருந்தாலும் எங்க நம்பி வந்த பொண்ணாச்சு, அதுக்கு ஒரு வாழ்க்கை தர வேண்டாமா? அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை பண்ணி என் மச்சனையும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆசையெல்லாம் ரெடியா இருக்கு சொன்னேன், வச்சாங்களா என்னன்னு தெரியல. எல்லாம் ரெடியா இருக்கும். ஆச்சரியமா
வலது கால உள்ள எடுத்து வச்சுவாமா. சொன்னேன். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரலையே. ராத்திரி இப்படி 12 மணி 1 மணின்னு வரீங்களே,
வீட்டுல பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருக்கிறதே மறந்துட்டீங்களா? ஆடி போடி, மனுஷனுக்கு 1008 வேலை இருக்கு. இல்ல நீ வந்து பெனாத்திட்டு இருக்கிய. ராஜா, ஊர்ல என் குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லையா? நாங்க 2 பேரும் ஊருக்கு போயிட்டு வரோம். நீ ஜாக்கிரதையா பாத்துக்க. வரமா? போயிட்டு வரேன். வரேன். கண்டிப்பா படத்துக்கு போலாம். சரியா? நான் வந்துடுறேன். வீட்டுல உங்க அண்ணனும் அண்ணி இல்ல, நான் மட்டும் தனியா இருக்கு. சீக்கிரமா வந்துருங்க. சீக்கிரம் வந்துடுறேன். என்னாச்சு? என்னாச்சு கவிதா? பயப்படாத, நான் கூட இருக்கேன்ல. கவிதா சொன்ன கேளு. யாரோ என் கழுத்தை நெருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அதெல்லாம் வீண் கற்பனை தான். நான் கூட இருக்கேன்ல, வா பாத்துக்கலாம். சீக்கிரம் புறப்பட்டீங்க? கொஞ்சம் வேலை இருக்கு. என்னடி உன் இடுப்புல இப்படி கீறி இருக்கு? சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப நீங்களே பாத்தீங்கல்ல, எல்லாம் அந்த பேயோட வேலைதான். பேயா? என்னடி கதை விடுற? கதை பேசல, இந்த வீட்டுல ஒரு கதையே நடக்குது. வீட்டுக்கு நேரமா வந்து பார்த்தாதானே என்ன நடக்குதுன்னு தெரியும். வர்றதே ராத்திரி 12 மணி 1 மணின்னு. அழுக்கு தேய்க்கும் போது அழுதி சொரிஞ்சிருப்ப, ஓ நகம் தான் பட்டிருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நாளாவே இங்க பிசாசு சுத்திட்டு இருக்கு. அதோட வேலைதான் இதெல்லாம். என்னடி எதை கேட்டாலும் பேய் பிசாசுன்னு பெணாத்திக்கிட்டே இருக்க. சரி சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். நீ பத்திரமா இரு, சீக்கிரம் வந்துடுறேன். இடத்துலயே படுத்து தூங்க வேண்டியதானே. உங்களுக்கு எதுக்கு குடும்பம்? கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்ல. பேய் பிசாசு குடி இருக்கிற வீட்டுல என்ன குடி வச்சுட்டு
இப்படி ராத்திரி தினம் 12 மணி 1 மணின்னு வந்தீங்கன்னா எங்க கதவை தட்டுறது பேயா பிசாசா இல்ல மனுஷனான்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பேய் இல்ல பிசாசு இல்ல, சும்மா படுத்து தூங்கு. சுலபமா சொல்லிட்டீங்க. ராத்திரில ஒரு தனியா இருந்து பார்த்தாதானே தெரியும். அந்த ஆட்டக்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு தினமும் நல்லா தண்ணி அடிச்சு திருப்தி பண்ணிட்டு வந்துடுறீங்க. சாப்பிட்டேன், பேசாம தூங்கு. கவிதா, கவிதா, உனக்கு என்னாச்சு? என்னம்மா தலை கூட வராம உட்கார்ந்துட்டு இருக்க? எங்க இவளுக்கு உடம்பு சரியில்லையா? என்னம்மா உடம்பு சரியில்லையா? ஏண்டா, நாங்க ஊருக்கு போகும்போது கவிதா நல்லா தானே இருந்தா, இப்பயே இப்படி ஆயிட்டா? போய் மருத்துவரை கூப்பிட்டு வா, காட்டலாம். சரிண்ணே, போயிட்டு வந்துடுறேன். வாங்க ஐயா, உட்காருங்க. பாருங்க ஐயா, காலை மாலை 3 நாளைக்கு கொடுங்க. சரிங்க ஐயா. வாங்கண்ணே. ஏண்டா, எதையாவது பார்த்து அவ பயந்துட்டாளா என்ன? இப்படி பண்ணாத்திக்கிட்டே இருக்கா? தெரியல என்ன. நம்ம ஊர் நாட்டு வைத்தியரை கூட்டிட்டு வா. சரி, காட்டலாம். சரிங்கண்ணே. ஊத்தி குடி ஊத்தி குடி ஊத்தி குடி போத ஏறுகிற வரையில ஊத்தி குடி ஊத்தி குடி ஊத்தி குடி ஊத்தி குடி போத ஏறுகிற வரையில ஊத்தி குடி. போனா வராது இளம, போயிட்டா வராது பிறவி, ஆசை தீருகிற வரையில ஊத்தி குடி, ஆசை தீருகிற வரையில ஊத்தி குடி. சாராயத்தை சாராயத்தை காட்சி இந்த ஊரு அழிஞ்சித்தான் போச்சு. சீம சாராயத்தை சாராயத்தை காட்சி இந்த ஊரு அழிஞ்சித்தான் போச்சு. அப்பழங்க குடலாம் ஒட்டையாச்சு, முதல்ல போட்டவ பயிரா பெருசாச்சு. அதனாலே குடிக்காது, யோ குடிக்காது, குடிக்காது குடிக்காது குடிக்காது, குடிச்சு புட்டு பொம்பளைய அடிக்காது. ஏய் குடிக்காது குடிக்காது குடிக்காது, குடிச்சு புட்டு பொம்பளைய அடிக்காது. அனுபவிச்சு சாக்கரவ அறிவாளி, அனுபவிக்காதவ ஏமாளி. அனுபவிச்சு சாக்கரவ அறிவாளி, அனுபவிக்காதவ ஏமாளி. ஆடியடங்கும் வாழ்க்கையில
ஊத்துரு அடங்கிட்ட முடியாது வாழ்க்கைய அனுபவிக்க அடங்கிட்ட முடியாது வாழ்க்கைய அனுபவிக்க அதனால ஊத்தி கொடு தாலி கட்டின மனைவியை அடிச்சு புட்டு பாத்திர பண்டங்கள வித்து புட்டு தாலி கட்டின மனைவியை அடிச்சு புட்டு யோ பாத்திர பண்டங்கள வித்து புட்டு கடனா வாங்கி அல்லல் பட்டு சாகரதோ சரயத்தாலே கடனா வாங்கி அல்லல் பட்டு சாகரதோ சரயத்தாலே சாரயத்தாலே செய்வ சாரயத்தாலே சாரயத்தாலே செய்வ சாரயத்தாலே குடிக்காதே 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 குடிச்சு புட்டு பொம்பளைய அடிக்காதே சொந்தமேது பந்தமேது உலகத்துல சோகத்துல திண்டாடும் வாழ்க்கையில சொந்தமேது பந்தமேது உலகத்துல சோகத்துல திண்டாடும் வாழ்க்கையில இந்த சோகந்தானே எனக்கு துணையடா தின்னது மென்னது லாபமடா சோகந்தானே எனக்கு துணையடா தின்னது மென்னது லாபமடா விட்டு விட்ட முடியாது வாழ்க்கைய அனுபவிக்க விட்டு விட்ட முடியாது வாழ்க்கைய அனுபவிக்க அதனால ஊத்தி குட்டி சுத்து சுகம் சொந்த பந்தம் விட்டு புட்டு பெத்த பிள்ளை மத்த பிள்ளைய மறந்து புட்டு சுத்து சுகம் சொந்த பந்தம் விட்டு புட்டு பெத்த பிள்ளை மத்த பிள்ளைய மறந்து புட்டு பொண்டாட்டி தாலிய வித்து புட்டு பப்பாட்டி வீட்டுக்கு அழைக்கிறது பொண்டாட்டி தாலிய வித்து புட்டு பப்பாட்டி வீட்டுக்கு அழைக்கிறது சாராயந்தா சீம சாராயந்தா சாராயந்தா சீம சாராயந்தா குடிக்காதே 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 குடிச்சு புட்டு பொம்பளைய அடிக்காதேயோ சக்கர நோய்களும் வந்து விட்டா சகாதேவ நோய்களையும் வாங்கி விட்டா சக்கர நோய்களும் வந்து விட்டாடே சகாதேவ நோய்களையும் வாங்கி விட்டா ஏது சுகமடா நமக்கு ஏது சுகமடா சாகு முன்னே அத்தனையும் அனுபவிடா மச்சி ஏது சுகமடா நமக்கு ஏது சுகமடா சாகு முன்னே அத்தனையும் அனுபவிடா போயிட்டா முடியாது வாழ்க்கைய அனுபவிக்க போயிட்டா முடியாது வாழ்க்கைய அனுபவிக்க அதனால ஊத்தி குடி கண்ட கண்ட நோய்களை விலை கொடுத்து வாங்கிட்ட பின்னாலே அவதிப்பட்டாலும் கண்ட கண்ட நோய்களை விலை கொடுத்து யோ வாங்கிட்ட பின்னாலே அவதிப்பட்டாலும் கட்டிய கணவன் திண்டாடும் நேரத்துல கை கொடுத்து உதவுறது மனைவிதானே கட்டிய கணவன் திண்டாடும் நேரத்துல கை கொடுத்து உதவுறது மனைவிதானே தாலி கட்டின மனைவிதான் மறந்துடாதே தாலி கட்டின மனைவிதான் மறந்துடாதே சாராயத்தை சாராயத்தை காய்ச்சி இந்த ஊரே அழிஞ்சித்தான் போச்சு சீமை சாராயத்தை சாராயத்தை காய்ச்சி இந்த ஊரே அழிஞ்சித்தான் போச்சு ஆம்பளைங்க குடல ஒட்டையாச்சு முதல்ல போட்டவ வயிறாம் பெருசாச்சு அதனாலே யோ குடிக்காதே 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 குடிச்சு புட்டு பொம்பளைய அடிக்காதே மாமே குடிக்காதே 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 குடிச்சு புட்டு பொம்பளைய அடிக்காதே உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வதும் எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக என்னது இது? யாரும் கண்டிப்பாக இருக்கு
பிரீதா மாதிரியே இருக்க. ஐயோ என்ன இப்படி சுத்திக்கிட்டு இருக்கா? ஆச்சரியமா இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. என்னது, நான் பிரீதாவா? நீ ரொம்ப குழம்பி போய் வந்திருக்க. ஐயோ, குரல் கூட அப்படியே இருக்க. மூக்கு, கண்ணு, கை, காலு எல்லாமே அப்படியே அப்படியே இருக்குது. ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி நான் புண்ணு பிரீதா இல்ல. நான் இந்த காட்டுல இருக்கிற காட்டு பொண்ணு. பொண்ணா? ஐயோ, தப்பிச்சண்ட சாமி. முன்னுக்கு போய்கிட்டு யாரோ பின்னுக்கு இழுக்கிறாங்களே. யாரும் பின்னுக்கு இழுக்கிறது? ஐயோ, ஐயோ, அம்மா. ஏயா இப்படி ஓடுற? பயமா இருக்குது, பயமா இருக்கு. பயப்படாத, நான் இருக்கேன். நீ இருப்ப, நான் இருப்பனா அதான் தெரியல. அதான் ஓடுறேன். நான் அப்புறமா வரேன். என்னடி இந்த கோலம்? கோலை இல்லையா, இதுதாயா எனக்கு பிடிச்சது. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? அவருடைய எல்லாத்தையும் எதையா அவுக்க சொல்ற? இனிமே இதுதான் எனக்கு வேணும். என்னடி என்னமோ கதையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இனிமே தாயா இங்க கதையே நடக்க போகுது. என்னடி சொன்ன? இனிமே என்ன அடிக்கிற வேலை வச்சுட்டு உன்னை என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. அடிப்பேன், அடிப்பேன், அடிப்பியா? இந்த துணி துவைக்கிற மாதிரி துவைச்சிடுவேன். என்னம்மா சத்தம்? மணி 11 இன்னும் தூங்கலையா? நாங்க விளையாடிட்டு இருக்கோம். சத்தம் கேட்டுதான் வந்தோம். ஒண்ணு இல்ல. போக எங்க வருது? மோகினி, அதே மோகினி. ஐயோ, நாயில நாயில என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. மறுபடியும் பின்னாடியே எடுக்குது. அம்மா, நாயில. காலையில வெள்ளையா பாவாடை கட்டியிருந்தா இப்ப என்னடா ஒரு மாதிரியா வந்து நிக்கிறா. ஒண்ணுமே புரியல. வாயா. இவ்வளவு நேரம் எங்க ஒளிஞ்சிருந்த நீ? எங்கேயும் ஒளிஞ்சிருக்கல. உன்னை கல்யாணம் கட்டிக்கலான்னு நானு மாலை வாங்கிட்டு வர போயிருந்தேன். அப்படியா? மாலை எல்லாத்தையும் அந்த கோவில்ல வச்சிருக்க. நீ அங்க போய் உட்காந்துட்டு நான் பின்னாடியே வந்துடுறேன்னு. சரி, அப்படின்னா நமக்கு முதல்ல இன்னைக்கு தானே? இன்னைக்குதான் கண்டிப்பா முடிச்சிடுற. சரி. எங்க போயிருப்பா? எங்க போயிருப்பா? இவ்வளவு நேரம் தெரியாச்சு. வந்துட்டா 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 வந்துட்டா. ஐயோ, அவளேதான் வந்துட்டா வந்துட்டா. ஐயம்மா, எங்கேயா ஓடுற?
இங்க வாயா. நான் வர மாட்டேன். இப்ப வாம்ப, அப்புறம் கட்டி பிடிப்பேன், அப்புறம் முத்தம் கொடுப்பேன். நான் வர மாட்டேன்ப்பா. நமக்கு இதெல்லாம் ஆகாது. அப்புறம் அப்புறம் என்ன, நீ என்னென்னவோ பண்ணுவேன். அப்படியே நான் ஆசையில மயங்கிடுவேன். வெடிச்சு பார்த்தா அப்படியே போனமா கிடப்பேன். இதுதான் நடக்க போகுது. இந்த காட்டுல உன் தொழிலே இதுதானே. எனக்கு வேண்டாம்பா. எனக்கு என் உயிர் வேணும். நான் வரமாட்டேன். நான் வர சொல்லி வராம இருக்கிற ஆம்பளையே நீ ஒருத்தந்தாயா? நானாவது இருக்கனே. எங்க அம்மா சொல்லி இருக்குது, யார் கூட்டாலும் போக கூடாது, என்ன திங்க கொடுத்தாலும் திங்க கூடாது, கால்ல இருக்கிற செருப்ப கூட கழட்ட கூடாதுன்னு சொல்லி இருக்கேன். யோ, ஒழுங்கா என் பின்னாடி வா. பயப்படாதயா, நான் இருக்கேன். வாயா, வா வாயா. அதான் பார்த்தாலே தெரியுது. வந்துடுறேன். ஐயோ, உடல் அமைப்பு என்ன, என் அழகு என்ன பாரியா. ஐயோ, அந்த தேவலோகத்தை ரம்பிய வந்த மாதிரி இருக்கே. அந்த தேவலோக ரம்பைங்களே என்கிட்ட வந்து கேட்டுதான் அலங்காரம் பண்ணிட்டு போவாங்க. என்ன பார்த்து சிலையானவங்க எத்தனை ஆம்பளைங்க தெரியுமா? ஐயோ, இந்த காட்டுக்குள்ள என்னையும் தலையாக்கலாம் பாக்குறியா? நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். என்ன விட்டு, என்ன விட்டு, நான் போயிடுறேன். என்ன விட்டு. நான் நினைச்சா இப்போ இங்கேயே உன்னை என் மடியில சாச்சிடுவேன். என்னடா தனியா விட்டுட்டு போற? என்னை விட்டு ஓடி போக முடியுமா?
தவிக்குது என் மனசு தனியே விட்டுட்டு போயிடாது என் ஆசை மனசு புரியலையா என் கண்களிலே அது தெரியலையா என் ஆசை மனசு புரியலையா என் கண்களிலே அது தெரியலையா அண்ணே நீங்க சொன்ன மாதிரியே பூசாரிய தேடி கண்டுபிடிச்சிட்டேன். கவிதாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு அமாவாசை, நாளைக்கு ராத்திரி கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டாரு. அண்ணே நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். வா. வந்துடுறேன். சீக்கிரமா. அட வா. என்ன அண்ணே ராஜா வர்ற வழியில சாட்சாத் பிரீதா மாதிரியே ஒரு பொண்ணை நான் பார்த்தேன். என்னது பிரீதா மாதிரியா? படிக்க போனவ காட்டுல என்ன பண்றா? வா போய் பார்க்கலாம். வா. சீக்கிரமா சீக்கிரமா அத பாரு அந்த மரத்துக்கிட்ட அவன் நிக்கிறான். சீக்கிரம் வாடா அங்க போய் பார்க்கலாம். என்னடா முழிக்கிற? சீக்கிரம் வாடா. சரி வா பார்க்கலாம். இங்கதான் இருந்தா எங்கடா காணோம்? உன்னை பார்த்த உடனே மறைஞ்சிடறா. அவ எங்க தாண்டா போனா? நீ சொல்றது எல்லாம் போய். இல்லடா நான் பார்த்தேன். என்ன தெரியல ஒன்னதான் இவ்வளவு நாளா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எப்படியோ நீ இங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன வாழ்க்கையெல்லாம் நல்லா நடக்குதா? நீ பிரித்தாவா? எனக்கு தெரியல. நான் பிரீதாதாயா. நீ எங்க நடுக்காட்டுல தன்னந்தரியா சுத்திட்டு இருக்க? ஆமாயா நான் தன்னந்தனியா தான் இருக்கேன். நான் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ மோகினியா சுத்திட்டு இருக்கேன். என்ன செத்துட்டியா? அதெல்லாம் காலம் வரும்போது சொல்றையா. கவிதாவோட பொழப்பு நடத்துறியே சுகமா இருக்குதா உன்னுடைய வாழ்க்கை? உன்னை அடையாம விட மாட்டையா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் உன்னை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தாயா ஆவியா இங்க இருந்து போவ. அது வரைக்கும் உன்னை நான் விட மாட்டையா. இங்க பாரு என்கிட்ட நீ வசமா மாட்டிக்கிட்ட. அனுபவிச்சுதான் ஆகணும். அது மட்டும் உனக்கு முடியாது. என்ன மறந்துட்டு எங்கேயாவது போயிடு. என்னது போயிடுறதா? கொடுத்துட்டா போற உன்ன என்ன விடு. என்ன விடு சொன்னாங்க. நீ நீ என்ன பொண்ண பேய? விடு. விட மாட்டேன். விடு. ஆசை வார்த்தைகள் எல்லாம் பேசினியே. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆனந்தமா வாழ்க்கை நடத்தலான்னு மனசார நினைச்சிட்டு இருந்தேனே. அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்த என்ன மோசம் பண்ணிட்டியடா. என்ன விட்டுட்டு நீ கவிதா கூட வாழ்ந்துருவியா? நீயா நானு பாத்துலாமா? அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட மாட்டேன். எங்கடா புதற்குள்ள எல்லாம் கூட்டு போற? புதற்குள்ளதான் புதையலே கிடைக்கும். சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போ.
உயிரோட விட மாட்டேன்டா, உயிரோட விட மாட்டேன்டா, விட மாட்டேன். அழகேச இங்கதான் குடியிருந்தாரா? அவன் வேற இடத்துல இருக்கான். என்ன விஷயம்? அழகேசன் காட்டுல இறந்து கிடந்தாரு. அழகேசன் இறந்துட்டானா? அவருக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? அவங்க அப்பா தான் இருக்காரு, அவரும் வெளியூர்ல இருக்காரு. சரி, அவருக்கு தகவல் கொடுங்க. மேற்கொண்டு விசாரணைக்கு தேவைப்படும் போது உங்க குடும்பத்துல சம்பந்தப்பட்டவங்க வர வேண்டி இருக்கும். போய என்னம்மா? என்ன ஒருத்தர் துரத்துக்கிட்டு வரா, என்ன காப்பாத்துங்க. எங்கம்மா? எந்த பக்கமா தான் ஓடி வந்துட்டு இருந்தா? உன் வீடு எங்க? எந்த பக்கம் தாங்க இருக்கு? அப்படியா? உங்களை பார்த்தா பூசாரி மாதிரி தெரியுது. எங்க அப்படி பாக்குற? சாமியார் கோலத்துல இப்படி பஞ்ச பரதேசி மாதிரி என்ன தலையெல்லாம் தின்னுட்டு இருக்கியே, உனக்கு ஆசை பாசனம் என்னன்னு தெரியாதா? ஏன் அப்படி பாக்குற? என்னையா நீ என்ன என்னவோ பண்ணிட்ட? ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்க? இந்த பாறைக்கு ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. ஒரு கன்னி பொண்ணு யாருமே இல்லாத இந்த காட்டு பகுதியில தன்னந்தனியும் எதுக்கே வர? நீ ஒரு ஆம்பளையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. யோ, என்னையா இப்படி எரிக்கிற மாதிரி பாக்குற? என் மேல உனக்கு ஆசை இல்லையா? இப்போதுதான் தெரிகிறது உன்னை எவன் துரத்துவான் என்று ஆசையை தேடித் திரிகிறாய். காம வெறிபிடித்தவன் நீ, ஆசாபாசங்களையே வெறுத்தவன் நான். உடலால் அடையும் அற்ப சுகத்திற்காக ஏங்கி துடிக்கிறாய் நீ. காம பசியை தணிக்க ஏதாவது ஒரு ஆண் துணை கிடைக்காதா என வெறிபிடித்து அலைகிறாய் நீ. உன் காம பசியை அடக்க நான் தயாராக இல்லை. நீ என்னிடம் கட்டாயப்படுத்தி அதை அடையவும் முடியாது. அதற்காக தான் இந்த நாடகம் ஆடுகிறாய். இந்த பாழா போல கோபம் தான் உன்னை தடுக்குது. உன் கூட நான் சந்தோஷமா வாழணும். என்ன சொன்னாய்? நீ ஒரு காம வெறிபிடித்த மோகினி. உனக்கு இன்னும் 7 பொழுதுதான். எண்ணிக்கொள்.
என்ன உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. நான் உன்னை அழிச்சிடுவேன். என்னை ஏமாத்தினவங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன். நான் பழி வாங்காம விட மாட்டேன். யார் நீ? மறைக்காமல் உண்மையை சொல்லு. அகில உலகத்தை ஆளும் இந்த சிவன் முன்னாடியும் ஏன் முன்னாடியும் மறைக்காம சொல்லு. இல்லன்னா உன்னை அழிச்சிருவேன். ஜாக்கிரதை. இந்த பொண்ணை விட்டு போயிடு. இல்லைன்னா உன்னை அழிச்சிருவேன். உன்னால என்ன ஒண்ணு செய்ய முடியாது பூசாரி. நான் இங்கிருந்து போக மாட்டேன். இவங்களை பழி வாங்காம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். நான் யாருன்னு உனக்கு தெரியாது. என் வெறி தீராம நான் இங்கிருந்து போக மாட்டேன். என்ன பழி வாங்கினவங்களை நான் பழிக்கு பழி வாங்காம விட மாட்டேன். எனக்கு தெரியும். போக மாட்டேன். உன்னால என்ன ஒண்ணு செய்ய முடியாது. உன்னை என்ன பண்ற? உன்னை இந்த உலகத்தை விட்டே ஓட்டு. உன்னை அழிக்காம விட மாட்டேன். என் பேச்சுக்கு கட்டுப்பட்ட அந்த பொண்ணை விட்டு நீ இப்பயே போயிடு. சீக்கிரம் போ. வெறி தீராம நான் இங்கிருந்து போக மாட்டேன். இவங்களை பழி வாங்காம போக மாட்டேன்டா. போக மாட்டேன். நீங்கெல்லாம் அந்த பக்கம் போங்க. இல்லையோட உன்னை பிடிச்ச ஆவி உன்னை விட்டு விலகி போயிடுச்சு. ராஜா, கவிதாவுக்கு பழையபடி பேய் பிடிச்சிருச்சு. அவன் அட்டகாசம் தாங்க முடியல. அதனால நீ என்ன பண்ற, போய் நம்ம பூசாரியை கூட்டு வா. சரிண்ணே, நான் போய் கூட்டு வந்துடுறேன். ராஜா, இந்த பக்கம் என் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்கு. பேய ஓட்டுறதுக்காக பூசாரியை கூட்டுறதுக்காக போயிட்டு இருக்கேன். அடா போயா புண்ணாக்கு. பேய் பிடிச்சவங்களுக்கு ஒரு பூட்டி தாராயத்தை வாங்கி ஊத்து, எல்லாம் சரியாயிடும். என்னென்ன அப்படி சொல்றீங்க? ஆமா, பின்ன எப்படி சொல்லுவாங்க. பூசாரி தாராயத்தை குடிச்சிட்டு தான் பேய ஓட்டுறான். நீ உலகம் தெரியாத ஆளா இருக்கிறிய.
ஓசாரியா கூட்டியாந்து ஓட்டினாதான் சரியா ஆகணும் எல்லாம் நினைக்கிறாங்கண்ணே, அதனாலதான் போயிட்டு இருக்கேன். உன்னை திருத்தவே முடியாது. நீரே நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேண்ணே.
என்ன அது எந்த பக்கம் பார்த்தாலும் இந்த மோகினியை சுத்துது. இந்த ராஜா பையன் எந்த பக்கம் ஓடினானா ஆளையே காணும். பூசாரிய கூட்டு வரேன்னு சொன்னா ஒருவேளை இவனையும் மோகினி கூட்டு ஓடி போயிட்டாரா? சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, சாராயத்தை உள்ள ஊத்துனாதான் எல்லாமே நடக்குது. இந்த காட்டை தாண்டி வெளியே போனா இந்த சாராயமே பத்தாது போல இருக்க. நம்ம மனசு கெட்டி. சவாரியா? ஏறுங்க ஏறுங்க. எது வரைக்கும் போகணுங்க? காட்டுக்கு. என்னது காட்டுக்கா? ஆமா, சுடுகாட்டுக்கு. சுடுகாட்டுக்கா? அங்கதான் என் வீடு இருக்கு. அப்படியா? இது ராத்திரி நேரங்க, வீட்டுக்கு மேல ஏதாவது போட்டு கொடுங்க. மேல போட்டுதானே கொடுக்க போறேன். அதானே என் துன்பத்தெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. உங்க மாதிரி 4 பேர் இருந்ததாங்க நாங்கெல்லாம் மேலுக்கே போக முடியும். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா மேல போட்டுதான் கொடுக்க போறேன். இடது பக்கம் நீ திரும்பு. இடது பக்கமா? ஆமா, அங்கதான் என் வீடு இருக்கு. இந்த பக்கம் ரொம்ப மோசமான இடமாச்சே. அங்க பேய் அடிச்சு நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். மோசமான இடமெல்லாம் என் கைப்பட்டா மேலுக்கு போயிடும். அப்படிங்களா? உங்க கை ரொம்ப ராசியான கைங்க. அப்படியே என்னையும் கொஞ்சம் கவனிச்சிங்களா? நல்லாவே கவனிச்சுக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரிங்க. மனுஷன் இன்னைக்கு செத்துட்டா நாளைக்கு பேயா மாறிடுறான். நீ மனுஷன் ஆனா நீ மனுஷன் ஆனா நான் நீ இன்னைக்கு மனுஷன் நாளைக்கு என்னங்க பேசுறீங்க? இன்னைக்கு நீ மனுஷன் ஆனா நாளைக்கு நீ பேய். பேய் பேய். ஓடாத, நில்லு. நீ பிடிச்ச மாதிரி இருக்கு. ஆமாண்டா, நான் பேசாதா. ஓடாத, நில்லு. என்ன ஓட விட்டு. ஐயோ வேணாம். ஐயோ ஐயோ. என்ன விட்டு. ஐயோ
என்னடா ராஜா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லடா, வீட்டுக்கு போனா நிம்மதியே இல்லை. கை நிறைய சம்பளம் வாங்குற அருமையான மனைவி, இதை விட உனக்கு வேற என்னடா வேணும்? என் மனசுல 1000 துன்பம் இருக்கு, அது உனக்கு எங்கடா தெரிய போகுது? என் மனைவிக்கு மூணி பிடிச்ச மாதிரி ராத்திரி எல்லாம் கத்திக்கிட்டே இருக்காடா. டேய், இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது, அந்த மலையில் இருக்க ரிஷி போய் பாரு, அவர் உனக்கு நல்லது செய்வாரு. நான் வெளியூர் போயிடுறேன், அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன். எதுக்கு அண்ணன் சொல்றேன், அவர் போய் பாத்துக்குவாரு. வணக்கம் சாமி. சாமி, என் தம்பி மனைவிக்கு மோகினி பிடிச்ச மாதிரி இருக்கு. பூசாரி அழைச்சிட்டு வந்து பேய் ஓட்டணும், ஒன்னும் சரியாகல. நீங்க தான் வந்து எப்படியாவது அவளை குணப்படுத்தணும். வாங்க சாமி. அந்த பெண் தலை உச்சி முடியல, அவளுக்கு தெரியாம 3 முடிச்சு போட்டு என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணு கவலையப்படாதீங்க. நான் வரேன் சாமி. என்ன ராஜாவை இன்னும் காணோம்? ரிஷி கிட்ட வேற கவிதாவை கூட்டிட்டு போனோம், எங்க போனான்னு தெரியல. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க. வணக்கம் சாமி. உட்காருங்கள். உட்காரம்மா. நீ யார்? சொல் சொல். எதுக்காக இந்த அப்பாவி கவிதா உடம்புல பூந்து குடும்பப்படுத்துற? சொல். ஏய், என்ன ஒண்ணு பண்ண முடியாது, உன்னை நான் அழிச்சிடுவேன். ஏய் பிசாசே, உன்னால கெடுக்கிற வேலையை தவிர வேற எதுவும் செய்ய முடியாது. அண்ட சராசரங்களின் கெட்ட ஆவிகளை எத்தனையோ நான் அழித்து விட்டேன். நீ எம்மாத்திரம். மரியாதையாக கவிதாவின் உடம்பை விட்டு வெளியேறிவிடு. ஆணவம் பிடித்த பிசாசே, நிறுத்து உன் சிரிப்பை. மரியாதையாக போய்விடு. வெளியே வந்துவிடு. நீ யார் என்பதை இப்போது சொல்லிவிடு. நீ யார் என்பதை சொல். சொல்லாமல் உன்னை விடமாட்டேன். போகிறாயா? சொல் சொல், சீக்கிரம் சொல். சொல். சொல்லிடுறேன். நான் தான் பிரீதா. நான் தான் பிரீதா. என்னது பிரீதாவா? குரல் அப்படியே இருக்க. ராஜா, எங்க அண்ணன் வேலைக்கு நேரமா போயிட்டாரு, எனக்கும் கல்லூரிக்கு நேரமாச்சு. எனக்கு கொஞ்சம் அப்படியே விட்டுருங்களே. சரி, உட்கார விட்டுறேன். ரொம்ப நன்றி.
இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னைக்கு விடுமுறை நாள், வெளியே எங்கேயும் போலையா ராஜா? ரொம்ப கோபமா இருக்கீங்க. சரி சரி, இந்த ரொட்டியை சாப்பிடுங்க ராஜா. அந்த ரொட்டியை சாப்பிடுங்க, நான் கொடுக்குறேன் இல்ல. இவ்வளவு கோவமா என் மேல? சாப்பிடுங்க ராஜா, ரொம்ப பிகு பண்ணிக்காதீங்க. கோபத்திலும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நல்லா காக்கா பிடிக்கிறல்ல. சாப்பிடுங்க. உனக்கு காதலிக்கே தெரியல தெரியுமா? சொன்ன கேளு. ஏய், ஏன் இப்படி பொண்ணு மாதிரி வெக்கப்படுறாங்க? சரி சரி, எல்லாம் உனக்கு நான் தான் சொல்லி தரணும் போல இருக்கு. சொன்ன கேளு. ரொம்ப பிகு பண்ணாத ராஜா. யாரோ வர போறாங்க, சொன்ன கேளு. யாரும் வர மாட்டாங்க, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா? சரி சரி, வந்துருவாடா. இருங்க, சும்மா இருக்குடா. அப்படியா? சரியா சொன்ன. உட்காரு பிரீதா. உட்காரு உட்காரு பிரீதா. ராஜா, மேல் படிப்புக்காக இன்னைக்கோ நாளைக்கோ நான் புறப்படுவேன். கல்லூரில இருந்து தகவல் வந்தது. போறதுக்கு மனசே இல்லதான், இருந்தாலும் படிப்பாச்சே, உனக்காக நான் சீக்கிரம் வந்துடுறேன். பரவாயில்ல பிரீதா. பிரீதா, நீங்க 2 பேரும் சேர்ந்து எப்ப எனக்கு கல்யாண சாப்பாடு போட போறீங்க அதை முடிவு பண்ணுங்க. அப்ப அது போதும். ராஜா கூட எவ்வளவு நெருக்கமா பழகினேன். மேல் படிப்புக்கு வெளியூர் போகும்போது கூட சொல்லிட்டு தானே போனேன். நண்பர்கள் மத்தியில கல்யாண சாப்பாடு போடுறேன்னு வெட்ட வெளிச்சமா பேசினேன். இந்த படுபாவி நான் திரும்பி வர்றதுக்குள்ள வேற ஒருத்தையை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை நடத்துறானே. இந்த ஆம்பளைங்க இப்படிதான், ஒண்ணுமே புரியல. ஒருவேளை என் தலையெழுத்து இப்படிதான் அமைஞ்சிருக்கா? என்னங்க புது மாப்பிள்ள, ரொம்ப ஆழமா படிக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே, கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களாமே. உன்னை நான் எவ்வளவு மனசார நம்பி இருந்தேன். நீ இப்படி எல்லாம் செய்யலாமா? ஏன் மோசம் பண்ண? என்ன பண்ண சொல்ற? எங்க அக்கா செத்ததால கவிதா அனாதை போயிட்டா. எங்க அண்ணன் கட்டாயப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. உன் கூட பழகுனது பேசுனது எல்லாமே உண்மைதான். சந்தர்ப்ப சூழ்நிலை நான் கவிதாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா ஆயிப்போச்சு. அவன் உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கா தெரியுமா உனக்கு? ஆனா நீ தான் இப்படி அசிங்க அசிங்கமா பேசுற. என்ன நீ மறந்துரு, அதான் உனக்கும் நல்லது, கவிதாவுக்கும் நல்லது. அசிங்கமா பேசுற நிறுத்திட்டு உன் வேலையை போய் பாரு. ஓஹோ, அப்படியா? நீயும் கவிதாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆனந்தமா வாழ்க்கை நடத்தலான்னு 2 பேரும் முடிவு பண்ணிட்டு இப்போ உங்க அண்ணன் மேல பழிய போடுற. ஆசையா 2 பேரும் சிரிச்சு பேசணுமே, மனசார பழகணுமே, மனப்பூர்வமா விரும்பணுமே. இந்த மரம் செடி கொடி இலை தழை, ஏன் இந்த ஆகாச பூமி கூட தெரியுமே. இதெல்லாம் மறந்துட்டே ராஜா? என்ன விட கவிதா கிட்ட படுக்க சுகம் அதிகமா கிடைக்கும்னு முடிவு பண்ணிட்டியா? சொல்லு ராஜா. அட படுபாவி,
நீ இப்படி மோசம் பண்ணிட்டியே, நீ நல்லா இருப்பியா? உன்னோட வாழ போறது அந்த கவிதாவா இல்ல நானான்னு பாத்துலாமா? பிரீதா, பிரீதா, ஏன் இப்படி கோவப்படுற? என்னது, நான் கோவப்படுறேனா? பொறுத்திருந்து பார் என்ன நடக்குதுன்னு. என்ன பிரீதா, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கியா பிரீதா? சரி சரி, தள்ளி உட்காரு, போய்கிட்டே பேசலாம். வா வா உட்காரு உட்காரு. உட்கார வச்சுக்கடா. நிறுத்துங்க. என்னது, என்னாச்சு பிரீதா, சொல்லு. பாசம் ஒழுகுது உங்களுக்கு. நல்லா இருக்கேன் அப்படியே வரிசையா விசாரிக்கிறீங்க. ராஜாவுக்கு கல்யாணம் ஆச்சே, இவ்வளவு பழகினத்துக்கு ஒரு தகவலாவது கொடுத்துடலாயா? அது ராஜாவோட அக்கா திடீர்னு இறந்துட்டாங்களா, அதனால வேற வழி இல்லாம கவிதாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போச்சு. ராஜா மேல தப்பே இல்ல, சூழ்நிலை அந்த மாதிரி ஆகி போச்சு. என்ன பெரிய சூழ்நிலை? ராஜா எனக்கு ரைட்டா வாழ்ந்து வாடா. நான் பாத்துறேன். நீ வண்டி எடு, சீக்கிரம் எடு. அடிக்கிறா, சீக்கிரம் வண்டி எடுப்பா. அட பாவிங்க, கூட இருந்த குழி பறிச்சிட்டீங்க. உங்க அக்கா தங்கிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தா சும்மா விட்டுருவீங்களாடா? ஆனா இப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. சுத்தமான பொறுக்கீங்கடா நீங்க. ஆம்பளைங்களே இல்ல, மிருகம். மிருகம்டா. கல்யாணம் பண்ணி எடுத்துட்டு எங்களை இந்த அளவுக்கு திட்டுறியே, உனக்கு இருக்க கோபம் எங்களுக்கு இருக்குல்ல? நாங்க சும்மா விட போறல, ரெண்டுல ஒரு பாத்திரம் படிக்கும் போது வீட்டுக்கு போக முடியாது. கேட்டி ஓடுற என்ன பண்ணுது இப்ப? ஐயோ செத்துட்டாரா? என்ன பண்ணுது? வா ஓடிடலாம். ஓடியா ஓடியா வா. ஓடியா. இவ்வளவு நாளா ஆவியா இந்த காட்டுல அலைஞ்சுகிட்டு இருந்தேன். என்னை கெடுத்து சாகடிச்ச அழகேசனையும் சங்கரையும் நான் சாகடிச்சுட்டேன். எனக்கு போட்டியா வந்த கவிதா உடம்புல ஆவியா பூந்து அவளை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போன அந்த ராஜா இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஆனந்தமா வாழ்க்கை நடத்துறான். அவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். ஆமா, அவங்கள உன்னால பழி வாங்க முடியாது. அவங்க பாவ புண்ணியங்களை அவங்களே அனுபவிச்சிருவாங்க. இனிமே நீ வேற பிறவி எடுக்கிற வழியை பாரு. அழகேசனையும் சங்கரையும் பழி வாங்கினது என்னமோ நியாயமா இருக்கலாம். ஆனா ராஜாவையும் கவிதாவையும் பழி வாங்க நினைக்கிறது எந்த விதத்திலையும் நியாயமே இல்லை. புரியுதா? சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் ராஜா கவிதாவுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அவங்க அம்மாவோட கடைசி ஆசையும் அதான். அவ ஒரு அப்பாவி பொண்ணு. இந்த பிறவில ராஜா கூட கவிதா வாழ்ந்துதான் ஆகணும். இனிமேலாவது கவிதாவோட உடம்புல அண்டி இருக்காத. அவ உடம்பை விட்டு விலகி வா. போடா பரதேசி பயலே, உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இனிமே பழி வாங்க மாட்டேன். உறுதியா விலகி போயிடுறேன்னு சொல்லு. மன்னிச்சு விட்டுற. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது.
போடா பரதேசி பயலே, என்ன மன்னிக்கிறதுக்கு நீ யாருடா? தப்பிச்சு ஓடி போய் பொழைக்கிற வழிய பாரு. என்ன சொன்னாய்? என்ன செய்கிறேன் பா? நீ ஒரு மனித வர்க்கம், என்ன அழிக்கிறதுக்கு உன்னால முடியாதுடா. உருவமாய் இருக்கிற எந்த உயிரையும் என்னால் அழிக்க முடியும். டேய், உன் கதையை நான் முடிச்சு காட்டுறேன் பாரு. ஆணவக்காரி, என்றோடு நீ அழிந்தாய். உன் கதை முடிய போகிறது. வேண்டாம், என்ன ஒண்ணு பண்ணிடாத. வேண்டாம், என்ன விட்டுடு. என்ன ஒண்ணு பண்ணிடாத. நான் போயிடுறேன். என்ன விட்டுடு. என்ன விட்டுடு. நான் போறேன். ஓடாதே, நில். நில். நீ இங்கிருந்து தப்பி ஓட முடியாது. உன்னை விட்டு விட்டால் கவிதாவை மறுபடியும் இம்சைப்படுத்திக் கொண்டே இருப்பாய். உன்னை அழிப்பதை தவிர வேறு வழியே இல்லை. ஆணவக்காரி, உன் கதை இதோடு சரி. உன் விதி முடிந்தது. வேண்டாம், என்ன ஒண்ணு பண்ணிடாத. எந்த பிறவியும் உன்னால் எடுக்க முடியாது. சற்று பொறுங்கள். சாமி, உன்னை பிடித்திருந்த மோகினி அழிந்து விட்டது. எப்பவும் நல்லதையே நினைங்க, நல்லதே நடக்கும்.